எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம். அதாவது ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி விசுவாசிக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவருடைய வார்த்தை தான் நமக்கு விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசத்தோடு அதை நம்பிக்கை வைக்கும் போது, அந்த வார்த்தைகளை கண்டிப்பாக கர்த்தர் நம்மளுக்கு அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன்றாரு எரேமியா. அவைகளை உட்கொண்டேன். அப்போ ஒவ்வொரு மாத்திரையும் நம்மளுக்கு டேப்லெட் மாதிரி, ஒவ்வொரு ப்ராமிஸ் வேர்டும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு டேப்லெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க பல காரியங்களுக்காக, பல பிரச்சனைகளுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா இவர் சொல்றது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன்னு சொல்றாரு. அந்த உட்கொண்டேன்னு சொல்லும் போது இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். அந்த ஆண்டுடைய வார்த்தைகளை நான் என்ன சாப்பாடு மாதிரி சாப்பிட முடியுமா? அப்படி இல்லை. அந்த வார்த்தைகள் எனக்குள்ள உள்ள போகும்போது, உட்கண்டேன்னு சொல்லும் போது அது என் இருதயத்துல போய் நிக்குது. அது என்னுடைய இருதயத்துல அப்படியே மனப்பாடம் பண்ணி அந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவருடைய வசனமே, அவருடைய வார்த்தையே சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. சோ இதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதுன்ற. சோ ஆண்டுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருமே இந்த வசனங்களை நம்ம நம்பி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சோ இந்த வார்த்தையை இப்போ நம்ம 7 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழும்போது தெய்வம் தரும் 7 ஆசீர்வாதங்கள். நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, ஆனா நான் 7 மட்டும் தான் நான் பேச போறேன். யோபு 36 7வது வசனம், 36 7வது வசனத்துல முதலாவது ஆண்டுடைய பிள்ளைகளை அவர் நம்பி வரும்போது கர்த்தர் ஃபர்ஸ்ட் நீங்க அவரை நம்பி வரீங்கனாக்கா, அவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியமே உங்களை உயர்த்தி காட்டுவாரு. இவ்வளவு நாள் பாரு நீ எப்படி இருந்த, இப்ப பாரு நீ என்னை ஏத்துக்கிட்ட நீ எப்படி இருக்கிற, அப்படி உயர்த்தி காட்டுகிறவர். 36 யோபு 36 7வது வசனம், அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலகாமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்துல ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்றைக்கும் உட்கார்ந்திருக்கிறவும் செய்கிறவர். உயர்த்தி வைக்கிறதுனா இதான் அர்த்தம். இப்படிதான் ராஜாக்களுடைய சிங்காசனத்துல உயர்த்தி வைக்கிறவர். நம்மளே சும்மா தேடி போயிட்டு குட்டி குட்டி ஆசீர்வாதங்களை தேடிக்கிட்டு நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி வாழ்றேன், அப்படி வாழ்றேன் சொல்றதை விட, அவர் பாருங்க, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலகாமல் காத்துக்கொள்கிறார்.